साई समां पाहि साई समां पाहि साई समां पाहि साई प्रभो साई समां पाहि साई समां पाहि साई समां पाहि साई प्रभो साई समां पाहि साई समां पाहि साई समां पाहि साई प्रभो साई समां पाहि साई समां पाहि साई समां पाहि साई प्रभो गोविन्द माधव गोपाल केशव नरसिंहाच्युत नारायण गोविन्द माधव गोपाल केशव नरसिंहाच्युत नारायण दशरथ नन्दन सीता मनोहर दानव संहार दयानिधे दशरथ नन्दन सीता मनोहर दानव संहार दयानिधे हरे राम कृष्ण रूप नमो नमो जय राजित वैभव नमो नमो साई समां पाहि साई समां पाहि साई समां पाहि साई प्रभो साई समां पाहि साई समां पाहि साई समां पाहि साई प्रभो இந்த பாபா ஆலயத்தை நம்ம வலம் வரும்போது பாபா வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களை சித்திரங்களாக இங்கே வைத்திருக்கிறார்கள். பாபா இப்படியெல்லாம் இருந்தார் அப்படிங்கிறத இந்த சித்திரங்களை காணும்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். பாபாவோட மிகப்பெரிய படங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சில பாபா சிலைகளுக்கு முன்னால பக்தர்கள் தாங்கள் தோன்றியபடி எப்படி வழிபட வேண்டுமோ வழிபடுகிறார்கள். இவர்களுக்கு பிடித்த வடமாலையை காணிக்கையாக செலுத்துறது, இதர பொருட்களை காணிக்கையாக வைப்பது, இப்படியெல்லாம் பக்தர்கள் வழிபடுகிறார்கள். பாபா அப்படின்னு சொன்னாலே அந்த துணியும் உதியும் ரொம்ப விசேஷம். பாபாவை தரிசிக்க ஒருத்தர் போறார் அப்படின்னா அவர் தரிசித்து விட்டு வந்த பின்னர் நாம் அவரிடம் கேட்பது, உதி கொண்டு வந்தீங்களா அப்படிம்போம். உதி என்பது ஒரு புனிதமான சாம்பல், நம்ம விபூதின்னு சொல்லுவோம். இந்த உதி எங்கிருந்து கிடைக்கிறது என்றால், பாபா அந்த காலத்தில் துணியை ஏற்படுத்தினார். இந்த துணி என்பது ஒரு அணையா தீபம்னு ஆலயத்தில் நம்ம சொல்லுவோம். அதே போல பாபா என்ன பண்ணினார், ஒரு அணையா அடுப்பை தயார் பண்ணினார். இந்த அற்புதமான நாகசக்திக்கு நடந்த அபிஷேக காட்சிகளை தரிசனம் பண்ணினோம். இந்த ஆலயத்தோட எண்ணற்ற சிறப்புகளை பார்க்க போவதாக சொன்னோம். அதற்கு முன்னால் அலங்கார காட்சியையும் நாம் தரிசித்து விடுவோம். இந்த ஆலயத்தை இன்னொரு சிறப்பும் இருக்கு.
நாகசக்தி அம்மன் அப்படின்னு சொல்கிறோம். நாகசக்தி பீடம் என்றுதான் இதை அழைக்கிறார்கள். நவகிரகங்களில் சனி பகவான் நமக்கு கொஞ்சம் ஒரு தொல்லைகள் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக நாம் கருதி வருகிறோம். அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராகு கேது. இந்த ராகு கேது 2 கிரகங்களும் நமக்கு நல்லனவற்றையும் கொடுக்கும், கெட்டனவற்றையும் கொடுக்கும். இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் நம்ம ரொம்ப பயப்படுவோம். நல்ல பலன்களை தர வேண்டுமே என்று எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் இந்த ராகு கேதுவை நாம் வணங்குவோம். இந்த ஆலயத்தில் அற்புதமான இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் தனி சந்நிதி அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் குறிப்பாக ராகு கால வேளையில், அதாவது மாலை 4:30 மணி துவங்கி ஒரு சிறப்பான அபிஷேகங்கள், அலங்காரங்கள் இந்த ராகு கேதுவுக்கு நடைபெறுகிறது. இந்த ராகு கேதுவோட பரிபூரணமான அருளை பெற விரும்புகின்ற அன்பர்கள் அந்த கிரகத்தோட பார்வை நல்ல பார்வையாக அமைய வேண்டும் என்று வேண்டுகிற பக்தர்கள் அத்தகைய தினத்தில் இந்த ஆலயத்திற்கு வந்திருந்து தங்களால் ஆன காணிக்கை பொருட்களை, அதாவது அபிஷேகத்திற்கு தேவைப்படுகின்ற பொருட்களை கொடுத்து இந்த ராகுவையும் கேதுவையும் வணங்குகிறார்கள். நாமும் வணங்கலாமே. இந்த ராகுவையும் கேதுவையும் வணங்கி நல்ல நல்ல பலன்கள் மட்டுமே என்னை வந்து சேர வேண்டும், எனது குடும்பத்தில் எல்லாமே சுப நிகழ்வுகளாக அமைய வேண்டும் என்று மனதில் விரும்பி இந்த ராகுவையும் கேதுவையும் தரிசனம் செய்து அவர்களிடம் நாம் பிரார்த்தனை செய்வோம். எழில் வடிவுடனே எழுந்த நல் துர்க்கையளே, ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி. ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி. மொத்தம் 27 நட்சத்திரங்கள் சொல்லுவோம். இந்த 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் தான் நம்ம அத்தனை பேரும் பிறந்திருப்போம். இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விருட்சம் உண்டு. அதாவது ஒரு தல விருட்சம் என்று சொல்லுவோம் இல்லையா, அதே போல் இந்த நட்சத்திரங்களுக்கும் ஒரு விருட்சம் உண்டு. உதாரணமாக சுவாதிக்கு பார்த்தால் மருத மரம் விருட்சம். இந்த மருத மரத்தை சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எங்கே கண்டாலும் இந்த மருத மரத்தை வணங்க வேண்டும். இந்த இடத்துல இந்த அற்புதமான நாகசக்தி ஆலயத்தில் 27 நட்சத்திரங்களுக்கும் உண்டான அந்த விருட்சங்கள் இங்கே வளர்க்கப்படுகின்றன. என்ன நட்சத்திரம், என்ன விருட்சம் அப்படின்னு போட்டு இந்த ஒவ்வொரு விருட்சத்தையும் நாம் கண்டு தரிசனம் செய்து செல்லும்போது நமது நட்சத்திரத்திற்கு உண்டான விருட்சம் எங்கே வந்தாலுமே அந்த விருட்சத்தை கண்டு தரிசித்து செல்கிறார்கள் வரக்கூடிய பக்த கோடிகள்.